சென்னை நங்கநல்லூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 5. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நங்கநல்லூர். தரத்தின் அடையாளம் நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோடு சீசன் 6. வணக்கம், உங்க பேரு? வசந்தி. செல்வராஜ். இந்த கோடு வச்சிருக்கீங்களே, கோடு எத்தனை வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 10 வருஷமா 10 வருஷமா வச்சிருக்கீங்க. இந்த கோடுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா உங்ககிட்ட? எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் குல வைக்கும் போதும் ஒரு நல்லது நடக்கும், ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ராஜிகம். கொடு வைக்காங்க. சந்தோஷமும் ஒரு வருஷமும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்காக இந்த கோடு இதை பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். அவங்களாம் வருவாங்க. இது பேஸ் பண்ணி அவங்களாம் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ரெக்ரேஷன் மாதிரி இருக்கும். இந்த கோடு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, யாரை பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னு? யாரை பார்த்து இல்லை, இங்கே நகனூரில் மோஸ்ட்லி வந்து பிராமின் வீடு, எல்லா வீட்லையும் கொடு வைப்பாங்க. இருந்து வீட்டுலாம் போய் பார்ப்பான். என் பையன் வந்து அவங்க பிஇ முடிச்சுட்டான், ஐஐடியில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். அவன் வந்து இதை பார்த்துட்டு அவன் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் கொடு வைக்கலாம். சின்ன வயசுல ஒரு 4வது படிக்கும் போது 3வது படிக்கும் போதே வந்து சின்ன சின்ன பொம்மையை வாங்கி அப்படி வச்சுருப்பான். அப்புறமா கொஞ்சம் பெருசானோடனே எனக்கு 7 படி ஒன்று 7 படி வாங்கி 5 படி கொடுத்தோம். அப்புறம் திரும்ப அதுவும் ஆனால் 7 படி வாங்கி கொடுத்தோம். இப்போ 9 படி ஆகிட்டான். இன்னும் பொம்மை எதுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவனுடைய நீங்க வருஷம் வருஷம் இது 10 வருஷமா வச்சு இன்னும் நீங்க படி இன்க்ரீஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த வருஷம் வைக்கிறோம்னாக்கா அடுத்த வருஷம் வந்து நம்ம படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சாக்கா நம்ம வாழ்க்கை தரமும் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால இல்லை, ஃபஸ்ட்டு பையன் வந்து அந்த இன்ஸ்பயர் ஆகல. இது வந்து வேலை தான். இது நம்ம இருக்கிற வயசுக்கு நம்மளாம் வந்து செய்ய முடியாது. அது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இந்த வேலையை செய்கிறாங்க. அவ்வளோதான். கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பொம்மைகள் வச்சிருக்கீங்க. இது புதுசா இருக்கு, சைனா பொம்மை. அது என்னன்னாக்கா, நாங்கள் இந்த மைசூர் போயிருந்தோம். இந்த புத்தா மோனாட்சி இருக்கு இல்லையா, அங்கே அவங்க போகும்போது என்ன பண்ணால் இந்த பொம்மையை பார்த்துட்டு எனக்கு இந்த பொம்மை வாங்கினா காஸ்ட்லி தான். இது 700-800 rupees ஒரு பொம்மை. சரி, அவனுக்கு அது வாங்கி வைக்கணும்னு வாங்கணும். ஆமாம், அது மைசூர்ல இருந்து போகும்போது வாங்கி இது பர்பஸாக பொருளில் வைக்கணும்ட்டே வாங்கி வந்து. அப்படி இல்லை. அதாவது தீம்னாக்கா அந்த மாதிரி அஷ்டலட்சுமி, தசவதாரம், அப்புறம் வந்து செட்டியார், இந்த கல்யாண கோஷ்டி, கிரிக்கெட் டீமு, இந்த மாதிரி தீமாக இருக்குது. மற்றபடி இதெல்லாம் வந்து செப்பரேட் டால்ன்றதுனால சும்மா அப்படி 2 இந்த கிருஷ்ணர் வந்து நவயுக கிருஷ்ணர். அவர் வந்து மழை நடுவில் இருந்தாரு. ஒரு படம் சாப்பிட்டாரு. அவர் பிரபலமானவர்ல அவர் கடவுள் பாட மாட்டேன். பாட்டு போட்டு எல்லாம் சிவன் குடும்பம் வருஷத்துக்கு ஒரு பொம்மை வாங்குவோம். போன வருஷத்துக்கு இந்த பொம்மை வாங்கினோமா, அதுக்கும் முந்தின வருஷம் வந்து அவன் பாரிஸ் போயிருந்தான். அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷமும் ஒரு பொம்மை வாங்கணும். கண்டிப்பா புதுசு ஒன்று வாங்கணும். அதில் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கணும். போன வருஷம் பாரிஸ். அந்த அம்மன் வந்து எப்பவுமே நாங்கள் பாட்டு பாடுவான். பையன் வந்து பழத்திலிருந்து அவனுக்கு ரொம்ப ஆசை. அதனால 10th வைக்க ஆரம்பிச்சான்.
ஷெல்ஃப் வைக்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்டெப் 2 ஷெல்ஃப்லயே ஃபர்ஸ்ட் 1 வச்சான், அடுத்த 2 வச்சான், அப்புறம் கீழே வந்து ஒரு பார்க் மாதிரி வைக்க ஆரம்பிச்சான். அவனோட இஷ்டத்துக்கு தான் நாங்க வச்சிருக்கோம். ஆனா எங்களோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் எனக்கே தெரியாது. ஆவணி பிரான்ச்ல கோயிலுக்கு போவோம், போறதில்லை. இப்போ பிஸியா இருக்கிறதுல அவன் ஜனவரிலேருந்து சாமி கோயில் போவோம். பச்சை கூட போய் எல்லாத்துக்கும் போய் நல்லா இருக்கு. நங்கநல்லூர் ஜிஆர்டி விசிட் பண்ணிருக்கீங்களா? நங்கநல்லூர் ஜிஆர்டி வாங்கிட்டீங்களா? நாங்க எல்லாரும் லாஸ்ட் இயர் வரைக்கும் போட்டோம். இப்பதான் வந்து ஒரு மோதிரமும் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து சீட்டு முடிச்சிட்டோம். அதாவது அதுக்கு மேல வந்து எங்களுக்கு பயமாயிடுச்சு அந்த ரேட். அதுல வந்து நம்ம 1000 rupees 5000 10,000 போட்டாலே 10,000 போட்டாதான் ஒரு ஒரு 7.5 வாங்க முடியும். அதனால இப்போதைக்கு நாங்கள் வந்து வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ திரும்பவும் வந்து கோல்ட் ரேட் ஏறது பார்த்தோம்னா திரும்பவும் நம்ம ஜிஆர்டி கோல்ட் ரேட்ன்றது நாம ஏதோ பட் நம்மளால சேர்த்து வச்சு வாங்க முடியாது. சீட் போட்டு வாங்கும்போது இப்போ வந்து இந்த மாசம் கட்டுறது 1000 rupees கட்டுறதுனாக்கா அந்த 1000 rupees அந்த இந்த ரேட்டுக்கு இந்த 1000 rupees உள்ள கோல்டு வந்து அதுவே நமக்கு ஒரு சேவிங்ஸ். அப்போ அப்படியே பிராண்ட் பண்ணும்போது கட்சியில் ஒரு இது ஆகும். சரி, அதனால நாங்கள் அதை போட்டோம். 11,000 ரூபாய் போட்டுட்டோம். சரி, இப்போ அந்த மாதிரி இருந்தோடனே நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ ஒன்றும் எப்பவுமே 1 கிராம் தங்கம் வாங்கினீங்கன்னா 1 கிராம் ஈடா சில்வர் கொடுக்குறாங்க. அது இல்லாம கிராமுக்கு உங்களுக்கு 100 rupees லெஸ்ஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1 கிராம் இல்லை எவ்வளோ கிராம் தங்கம் வாங்குறீங்களோ அது ஈடா உங்களுக்கு வெளியே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ வாங்கணுமா? லாஸ்ட் வந்து ஒரு அரசாங்கம் வாங்கினேன். கோல்டு வாங்கிட்டே இப்போ 2500 இருக்கு. இப்போ நான் கோல்டு போன மாசம் எண்டில் வாங்கணும். இப்போ 2500 இருக்கு. எல்லாமே எங்களுக்கு எல்லாம் ஜிஆர்டி எல்லாமே இப்போ இங்க பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய கலெக்ஷனும் டிசைன்ஸ் வந்திருக்கு. ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேர் எல்லாருமே ஜிஆர்டில தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. அதுக்காகவே ஜிஆர்டி உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தராங்க, நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தரத்தின் அடையாளம் நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொழு கொண்டாட்டம் நவராத்திரி சீசன் 6. வணக்கம், உங்க பேரு? சுகன்யா. நான் பேரு நங்கராஜ். ஓகே, கொழு வச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் எல்லா வருஷமுமே வைப்போம். ஸோ கண்டினியூஸாக வைக்கிற வழக்கம். ஒரு வருஷம் அப்படி ஸ்டெப்ஸ் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அண்ட் பொம்மையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். சின்ன வயசுல இருந்தே கண்டினியூஸாக கொண்டு வைக்கிற வழக்கம். எல்லா வருஷமும் வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு வருஷம் வைக்காம இருக்கு? வைக்காம லாஸ்ட் இயர் மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சின்ன மாமனார் தவறிட்டதுனால லாஸ்ட் இயர் வைக்கல. அதனால இந்த வருஷம் ஒரு வருஷம் விட்டாலும் அடுத்த வருஷம் அதை அடுத்த வருஷம். ஓகே, நான் பார்த்தேன் 5 படிக்கட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இது படி 5 படி வச்சிருக்கீங்க. ஆமா, இது வந்து சிங்கிளா அது மாதிரி வைக்கணும்னு சொல்லுவாங்க. 3, 5
என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒவ்வொரு படி ஏறின்னு போக நம்ம லைஃப்பும் அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெப்ஸோட கவுண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறையாத ஒரு வருஷத்துக்கு நெக்ஸ்ட் இயர் போகும்போது இன்னொரு படி ஜாஸ்தி பண்ணிப்போம். ஸோ 3, 5, 9 அது மாதிரி 6 அந்த மாதிரி ரெட்டப்படையில அந்த மாதிரி ரெட்டப்படையில வைக்கிறது. வருஷம் வருஷம் அப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. ஓகேவா? இப்போ அந்த எண்டில் ஒரு சாமி இருக்கிறதுல படுத்துங்க, அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும்? ரங்கநாதர் ஸ்டோரி ஆக்சுவலி என்னன்னா, அந்த டால் வந்து என்னோட பிரதர் வந்து அவங்க வீட்டுல கொலு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. பட் அது வாங்கினதுல இருந்து ஆக்சுவலி அவங்க வைக்க முடியல. யூஎஸ்ல ஜாப் போனாரு, அப்புறம் ஜப்பான் மாறி போயிட்டாரு. ஸோ ரொம்ப நாள் அது பீரோ மேலேயே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க வெக்கேட் பண்ற அது மாதிரி டைம் வரும்போது நீ தான் கொலுலாம் வைக்கிற இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க, லாஸ்ட் இயர் வைக்க முடியல. அது இந்த வருஷம் வச்சிருக்கீங்க. நீங்க தான் அது வைக்கணும்னு இவங்க என்னோட டாட்டர். கொலு பத்தி ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கொலுனா லைக் எல்லார் வீட்டுக்கும் போவோம். ஸோ நிறைய பேரை மீட் பண்ற சான்ஸ் வரும். ஸோ லைக் ஒரு வீட்டுக்கும் போயிட்டு டிவைன் பிளெஸிங்ஸ் சீக் பண்ணலாம். ஸோ அதுக்காக போவோம். பிளெஸிங்ஸ்க்காக கண்டிப்பா. ஓகே. ஸோ எல்லாரும் ஹாப்பினஸ் கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வீட்ல கொலு வைக்க? ஆக்சுவலி எல்லா வருஷமும் நான் கொஞ்சம் நிறைய பண்ணுவேன். பட் இப்போ ஆஃப் லைட் அவங்களும் இந்த வாட்டி எல்லாருமே இன்வால்வ் ஆனாங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கிராண்டா பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அண்ட் எதேச்சியா ஜிஆர்டிலேருந்து கால் வந்தது. இதுக்காக அதுன்னு பிளான் பண்ணல. நாங்கள் இந்த வாட்டி முதல்லயே கொஞ்சம் கிராண்டா பண்ணணும், ஃபுல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அதனால ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து என்னென்ன பண்ணணும், பிளானிங் எப்படி தோறணும், எங்க வாங்கணும், இந்த மாதிரி எல்லா பிளானிங்கும் பண்ணி பிளான் இல்லாம இது வைக்க முடியாது. ஒரு 1 மந்தான ப்ரேயர் பிளானிங் லைக் பண்ணணும். கலர்ஸ் எப்படி இருக்கு ரொம்ப தெரியணும். அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கலர் தீம் மேட்ச் ஆகலைன்னா பொம்மை டல் ஆயிடும். ஸோ அந்த பேஸ்ல நம்ம போடுற கலர் முதற்கொண்டு அந்த கலர் வந்து பொம்மையோட கலர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த எந்த கலர் யூஸ் பண்றோம், எந்த ஆர்டர்ல வைக்கிறோம், அதெல்லாம் கூட இதுவா சிந்திச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கொலுவும் பிரைட்டா இருக்கு. நங்கநல்லூர் ஜிஆர்டி விசிட் பண்ணிருக்கீங்களா? நங்கநல்லூர் ஜிஆர்டி நான் ரொம்ப ரெகுலர். ஆக்சுவலி எல்லாருமே தெரியும். ஆமா, சம்பத் சார் எல்லாருமே தெரியும். கொலு எப்படி நம்மளுக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்டோ அதே மாதிரி ஜிஆர்டியும் கூட கொலு மாதிரி ஜிஆர்டி சென்டிமெண்ட் இல்ல. ஏன்னா வந்து அது ஒரு ஜிஆர்டி அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட் தான். ஜுவல் வாங்கணும் அப்படின்னாலே வேற எங்கேயும் போகிறது இல்ல. கடவுள் மாதிரி நிறைய ஒரு பொண்ணு இல்ல கண்டிப்பா. பிகாஸ் ஏன்னா அதுலயும் வந்து நம்ம ஒரு லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் குவாலிட்டி கண்டிப்பா வந்து ஜிஆர்டிக்கு மேட்ச் எதுவும் இல்ல அப்படிங்கிறது பெரிய விஷயம். குவாலிட்டி ஜிஆர்டி அப்படினாலே அது ஒரு பிராண்ட். கொலு எப்படி வந்து ரொம்ப ரெகுலரோ அதே மாதிரி கோல்டு வாங்கணும்னா ஜிஆர்டி தான். அதுவும் ரொம்ப நிறைய ஜிஆர்டி பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சில ஆஃபர்ஸ் எடுத்துருக்காங்க. கோல்டு 1 கிராம் கோல்டு வாங்குனீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா வெள்ளி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இல்ல 1 கிராம் மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு கோல்டு வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு வெள்ளி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. வித் அடிஷ்னலா 1 கிராமுக்கு 100 ரூபீஸ் லெஸ்ஸும் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அது இல்லாம ஸ்கீம்ஸும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, விசிட் பண்ணுங்க. மேலும் மேலும் நீங்க தங்கம் வாங்கணும். இவ்வளவு அழகா ஜிஆர்டி பத்தி சொல்லிருக்கீங்க. கொலுவும் ரொம்பவே அழகா இருக்கு, நீங்களும் பிரைட்டா இருக்கீங்க. ஜிஆர்டில இருந்து உங்களுக்கு ஒரு பரிசு தராங்க, அதை வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயமா இந்த கொலு வைக்கிறதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம இது வரைக்கும் சும்மா இந்த வாட்ஸ்அப், மெயில், மெசேஜ் இப்படியே ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி அக்கேஷன்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். அவங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். நம்மள்ட்ட என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராகவும் இந்த ஃபங்க்ஷன் மூலியமா இந்த குழு இதனால ஒரு லைவ்லினஸ் கிடைக்கும். நமக்கு ஏதோ நிறைய பேர் உள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் இது இங்க இருக்கிற பொம்மை பாத்தீங்கன்னா 25 இயர்ஸா ஒரே ஒருத்தர் கிட்ட தான் வாங்குறேன். நம்ம நங்கநல்லூர்ல ரவி அண்ணா அப்படின்னு இருப்பாங்க, ஸ்டேட் பேங்க் வாசல்ல. எல்லா பொம்மையுமே அவர் கிட்டக்க தான். அதுவும் ஒரு சென்டிமெண்ட். அவர் கிட்டக்க வாங்கினா எனக்கு வருஷம் தப்பாத பொம்மை நவராத்திரி கொலு வரும் அப்படின்ட்டு. ஸோ டால் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபங்க்ஷன் இல்லைனால மட்டும் வாங்கல. பட் அப்போ ஒரு சின்ன ஒன்று வாங்கணும் வாங்கிட்டோம். வைக்க முடியலனா கூட பொம்மை வாங்கிட்டீங்க, பெரிய விஷயம் தான். ஏதாவது நவராத்திரி பத்தி ஏதாவது சாங் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா ஏதாவது 2 லைன் பாடுங்க. 2 லைன் தான் பாடுங்க.
श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வாய்ஸும் ரொம்ப கியூட்டா இருந்தது. அழகா பண்ணுவீங்க. பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இயரும் ஜிஆர்டி உங்களை தேடி வருவாங்க. அன்னை மீடியாவும் உங்களை தேடி வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தரத்தின் அடையாளம் நங்கநம்பி ஜிஆர்டி மற்றும் அனைத்து இணைந்து நடத்தும் கொலு கொண்டாட்டம். இது சீசன் 6. வணக்கம், உங்க பேரு? உங்க பேரு? சிவசங்கரி. விவேகா. உங்க பேரு என்ன? உங்க பேரு? மகிமியா. நைஸ் நேம். ஓகே, கொலு வச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 37 வருஷமா வச்சிருக்கோம். 37 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? கண்டினியூஸா வச்சிருக்கீங்களா? கண்டினியூஸா வச்சிட்டு இருக்கோம். கேப் எதுவுமே இல்ல, கண்டினியூஸா வச்சிட்டு இருக்கீங்க. இங்க வச்சிருக்கீங்களா? எத்தனை படிக்கட்டு வச்சிருக்கீங்க? 11 படி. 11 படிக்கட்டுக்கு ஏதாவது இருக்கா காரணம்? காரணம் எல்லா சாமியுமே இருக்குது. அப்படியே வரிசையா வச்சிட்டு இருக்கோம். ஓகே, வருஷம் வருஷம் படிக்கட்டு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படி? இல்ல 11 படி தான். எல்லா வருஷமும் 11 படி தான் அப்படியா? ஆரம்பிச்சீங்களா அந்த காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்குமே 11 படி? ஆரம்பிக்கும் போது 5 படி இருந்தது. 5 படி. 5 படி இருந்தது. முத வைக்கும் போது 5 படி. அதுல இருந்து 2 படியா பூம சேர 2 படியா இப்ப 11 படியா 17 வருஷமா 11 படி தான் வச்சிருக்காரு. ஆரம்பிக்கும் போது 5 படியில ஆரம்பிச்சு 17 வருஷமா நீங்க வந்து வச்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. கோலுக்குன்னு ஏதாவது சிறப்பு இருக்கும்ல, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. சிறப்பு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதம் போடுவோம். போட்டு என்ன நைவேத்தியம் பண்ணி ஜனங்க நிறைய வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. வந்து அவங்களுக்குலாம் என்ன செய்யுமோ அதை இந்த கோலு வச்சிட்டு இருக்கீங்களா? இது எப்படி நீங்க மட்டும் இருப்பீங்களா எல்லாரும் சேர்ந்து? மருமக 2 மருமக, பொண்ணு 2 பொண்ணு, பையன் எல்லாருமே சேர்ந்து பேர். எனக்கு தனியாலாம் இது சாப்பிட்டு. ஆமா ஆமா எல்லாருமே சேர்ந்துதான். ஓகே, கொஞ்சம் இந்த சாமி இருக்காங்கல்ல, ஒரு டிஃபரண்ட் டைப்ல சுருட்டப்பள்ளீஸ்வரர். 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 ஊத்துக்கோட்டையில இருக்கிறாரு. ஓகே, ஊத்துக்கோட்டையில. ஆமா. ஓகே ஓகே. சுருட்டப்பள்ளீஸ்வரர். அவரை வாங்கிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா வாங்கணும்னு ஒரு? ஆமா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அதே மறு வருஷம் இது இந்த பொம்மை இருந்தது, அப்படியே வாங்கி வச்சுட்டோம். மறு வருஷம் வாங்கிட்டு வந்து அழகா கொண்டு வச்சிருக்கீங்க. அதுவும் ரொம்ப நிறைய படிக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த கொலுவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கொலு வைக்கிறதுனால வீட்டுல நல்ல எல்லாமே நல்ல குட் வைப்ரேஷனா இருக்கு. நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஆமா, பிள்ளைங்க எல்லாரோட கல்வி எல்லாமே எனக்கு சிறப்பா தான் இருக்கு. கொலு வீட்டுல வச்சாலே அது நல்ல விஷயம் தான். வைக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கு. அதனாலதான் வச்சிருக்கீங்க. ஓகே, நகை ஜிஆர்டி விசிட் பண்ணிருக்கீங்களா? போட்டுருக்கீங்களா? அங்க நகைலாம் வாங்குவீங்களா? ரெகுலர் கஸ்டமரா? பரவாயில்ல. என்ன நகைலாம் அங்க வாங்கிருக்கீங்க? கம்மல் அதிகமா வாங்கியிருக்கேன். அப்புறம் செயின், ஆரம். ஓகே, நிறைய நகை வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இங்க நகநல்லூர்ல கொஞ்சம் டிசைன் வேணும். இன்னும் நிறைய டிசைன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. இறக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துருங்க. தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்க கோல்டு எவ்வளவு வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு வந்து வெள்ளி கிடைக்கும். 1 கிராம் கோல்டு வாங்குறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா 1 கிராம் வெள்ளி. அது மட்டும் இல்லாம அடிஷனலா 100 ரூபீஸ் லெஸ் பண்றாங்க. 1 கிராம் மட்டும் இல்ல, நான் எவ்வளவு வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு வெள்ளி ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது இல்லாம நீங்க எவ்வளவு அழகா கொடு வச்சிருக்காகவும் ஜிஆர்டியோட ரெகுலர் கஸ்டமர் மட்டும் இல்லாம கொடுவே நீங்க சிறப்பா வச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஜிஆர்டி ஒரு
கல்லூரி இணைந்து நடக்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம், உங்க பேரு? என்னோட பேர் சக்ஷன். உங்க பேரு? அக்ஷர். புஷ்கலா. உங்க பேர் என்ன? ஆராதனாவா? நைஸ் நேம். கொலு வச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? நாங்க இப்போ தொடர்ந்து ஒரு 3 வருஷமா இங்க வந்து வச்சிருக்கோம். 3 வருஷமா. தாடி ரொம்ப இந்த கருப்பா வீட்டுக்கே இருக்கு. 3 ஒயிட்டா வருஷம் தான். இருக்கு. வந்து ஆர்டிஃபிஷியல் இந்த வீட்ல இருந்தா வச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இங்க வந்ததுல இருந்து 3 வருஷமா இங்க எங்க புது வீட்டில் வச்சிருக்கோம். மொத்தமா எத்தனை வருஷம் இந்த கொலு பாத்தீங்க? நான் பிறந்ததுல இருந்தே பொண்ணு பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். எங்க பாட்டி அப்படியே வீட்டுல மொத்தமா வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அவங்கள பார்த்து அதை பார்த்து கிட்ட வளர்த்து போட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் வச்சு இப்போ நம்ம வீட்லயும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாரம்பரியமா பண்றீங்க நீங்க. கொலுக்குன்னு தனி சிறப்பு இருக்கும். அதே தெரியும் அளவுக்கு உங்க கொலுக்குன்னு ஏதாவது சிறப்பு இருக்கா? கண்டிப்பா. இப்ப நான் கொலு வைக்க ஆரம்பிச்சது நம்ம வீட்டுல வச்சதே வந்து என் பசங்களுக்காக தான். ஸோ நம்மளோட ட்ரெடிஷன் நம்ம என்ன நம்ம பசங்களுக்கு சொல்ல விரும்புறோமோ அது வாயால சொல்றதை விட அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு சொன்னோம்னா இன்னும் அதிகமா புரியும்ன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ இதுல இருக்க ஒரு கதையும் என் பசங்களுக்கு வைக்கும் போதே சொல்றதுனால அவங்களுக்கு இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகுது. அதனால என் பசங்க தான் காரணம். அண்ட் ஒருவர் நம்ம ஒரு விஷயத்த சொல்றதை விட அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமா ரீச் ஆகும் நான் நம்புறேன். கொலுன்றதே எல்லாரும் மறந்துடுவாங்க. அதுல இப்ப இருக்க ஜென்ரேஷன். ஆனா நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தனால அவங்களுக்கு ஆமா ஆமா ஆமா. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. என் பசங்க எனக்கு அப்புறமாவும் அவங்களும் இந்த ட்ரெடிஷனை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அது நீங்க பாரம்பரியமா சொல்லி ரொம்ப பெரிய விஷயம் தான். எத்தனை படிக்க வச்சிருக்கீங்க? நான் மொத்தம் இந்த வருஷம் 7 படிக்க வச்சிருக்கேன். இந்த வருஷம் முக்கியமான தீமா என்ன வச்சோம்னா நாங்க இந்த வருஷம் போன வருஷம் 24ல இருந்து 25ல எந்த இடம்லாம் சுத்தி பார்த்தோமோ அதெல்லாம் குழுவில் எடுத்துட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த பசங்க வந்து மறக்க மாட்டாங்க. அது ஒன்னொன்னு அவங்க வைக்கும்போது ஜெகநாதர்மா பூரியில பார்த்துமே அவர் தானே, கொனார்க் டெம்பிள் பார்த்துமே அவங்க உள்ள எதுவுமே இல்லைல்ல, ஆனால் சூரிய வெளிச்சம் தெரியுதுல்லன்றதுனால தான் அந்த கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் மாதிரி வச்சது. திருவண்ணாமலை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவங்க பார்த்த விஷயத்துக்கு ரிலேட்டபிளாவே இந்த ஒரு தீம் நாங்கள் செட் பண்ணி நாலேஜே உங்களுக்கு வந்து டிஃபரெண்டாக தான் இருக்கு. பரவாயில்ல. இங்கே பசங்களுக்கான இதெல்லாம் வச்சுருக்கீங்களே, அது இருக்கு. இது அவங்களோட சொந்த விருப்பம். அவங்க எப்படி செட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ. இது வந்து ஏர்போர்ட்டுன்னு என் பையன் நாங்கள் கொண்டாக்கு போகும்போது ஏர்போர்ட்ல போனோம். அவனோட மெமரியை வந்து அவன் கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி என் பொண்ணு வந்து பீச்சுக்கு ஒன்னா போனது, நாங்கள் ஷிப்பு பார்த்தது, இதெல்லாமே அவங்களோட நினைவு. நான் மற்றதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்குலாம் என்ன ஞாபகம் இருந்ததோ அதெல்லாம் அழகா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. பரவாயில்ல. அவங்க சொல்லி நீங்க அவங்களே வச்சிருக்காங்க. பரவாயில்ல. நீங்க அவங்கதான் பொம்மையெல்லாம் சூஸ் பண்ணி இதுதான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். பரவாயில்ல. ரொம்ப சிறப்பா வச்சிருக்கீங்க. நிறைய விளையாட்டு ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்க. எல்லாமே பசங்களோட குழந்தைகளுக்காக தான் வச்சிருக்கீங்க. இது பார்த்தாலே தெரியுது. பரவாயில்ல. நங்கநல்லூர் ஜிஆர்டி விசிட் பண்ணிருக்கீங்களா? மாசம் விசிட் பண்றோம். மாசம் பரவாயில்ல. ஓகே. அங்க நகைலாம் வாங்கிருக்கீங்களா? என்ன மாதிரியான நகை? மோஸ்டா காயின்ஸ் தான் நிறைய வாங்குவேன். ஸோ எல்லாம் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நங்கநல்லூர் ஜிஆர்டில தான். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜிஆர்டி ரொம்ப ராசியான கடை. எனக்கு ஆக்சுவலா ஜிஆர்டில ஒரு சேவிங்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா வளரும். அதனால தான் நீங்க மாசம் போடுறீங்க. இல்ல நான் மாசம் salary வந்து முதல் போறதே வந்து ஜிஆர்டி தான். லைக் எல்லாருக்குமே எங்க வீட்டுல தெரியும். நான் போறதே முதல்ல ஜிஆர்டி தான் போவேன். நான் ரொம்ப அட்டாச்டு. எனக்கு ரொம்ப ராசியம் கூட. ஒன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கேன்னா அது ஒரு லக் இல்லையா? நங்கநல்லூர் ஜிஆர்டில கண்டிப்பா இருக்கும் லக். நானுமே நிறைய வாங்கியிருக்கேன். மற்ற கடையை கம்பேர் பண்ணிச்சு ஜிஆர்டி நல்லா தான் இருக்கும். இங்க பேசுறதுக்காக சொல்ல பரவாயில்ல. பெரிய விஷயம். இவ்வளவு சிறப்பா கொண்டு வச்சிருக்கீங்க. ஜிஆர்டியோட ரெகுலர் கஸ்டமர் வேற. இதுக்காகவே ஜிஆர்டி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும். அதை வாங்கிக்கோங்க. சின்ன அன்பு தான். உங்களுக்கு எடுக்கணுமா? சென்னை நங்கநல்லூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 5. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நங்கநல்லூர்.